இது இங்கே நாங்கள் இருக்கிற வீட்டில் கொஞ்சம் காற்று இது கொஞ்சம் கம்மியாக வருது அந்த ஃபேனில் இருந்து. அதனால சரி நேற்று கூலர் வாங்கிட்டு வந்தாங்க. தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணுவோம்ல அந்த கூலர். ஸோ அது எப்படி இருக்குன்னு நேற்று யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் இது காலையில் எழும்புனதும் எப்போவுமே இங்கே பசும் அங்கே வாங்கிடுவோம். அந்த பாலில் வந்து காய்ச்சிட்டு வேறு டீ காஃபி எதுவும் போடுறதில்ல. ஸோ பாலாகவே அப்படியே நாங்கள் காய்ச்சி குடிச்சிருவோம். பக்கத்தில் அப்படியே அடுப்பில் சோறுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு தண்ணி காய்ச்சதும் அதுக்கப்புறம் அரிசி போடணும். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை வந்து சாப்பிட்றதுக்காக என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு உப்புமா பண்ணலாம்னு நினச்சேன். உப்புமா வந்து அந்த மாவு கொஞ்சம் இந்த ரவையில் ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன வண்டு மாதிரி வந்துருச்சு. சரி அதனால் புட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் விரவிக்கணும். உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விரவிக்கணும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து தேங்காயை அதுக்கு கூடவே மிக்ஸ் பண்ணிட்டேன். என் பிள்ளைங்க வந்து தேங்காயை பறக்கி வச்சிரும் தின்னாதுங்க. ஸோ அதனால் சரி தேங்காயை அதுக்கு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே இது புட்டு நாளையில் வைப்பேன். இன்றைக்கி சரி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே இது பாத்திரம் கழுவுறது நிறைய இருந்துச்சா. ஸோ நேற்று வெளியே போனதுனால பாத்திரம் கழுவ முடியலை. ஸோ அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு, அதையும் கழுவணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிள்ளைங்க வேறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் இப்படியே வச்சுட்டு இது கரண்ட் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் அது ஆவி நல்லா வரும்போது அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? இது முட்டை அப்படியே தோடு அடைத்து வச்சுருக்கிறேன். அரிசி இன்னும் வேகலை, அதை தான் பார்த்தேன். அரிசி வேகலை. இது வந்து பழம் வந்து புட்டு கூட இங்கே கன்னியாகுமரியிலலாம் வந்து அதிகமாக பழமும் பயிறு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பேயம்பழம். இப்போ இது வந்து பேயம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது செவ்வாழைப்பழம். ஸோ இது சரி பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் சரி பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இந்த பேயம்பழம் வந்து நாங்கள் புட்டு கூட விரவி வந்து சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு தான் இது. இன்றைக்கி வந்து என்னதுன்னா முட்டை பொடி மாஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னதுன்னா பெரிய உள்ளியும் தக்காளியும் அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாமே வேணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே மெதுவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வேறு சாட்டர்டே. ஸோ பிள்ளைங்களுக்கு லீவு தான். ஸோ மெதுவாகவே சமையல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா காலையில் 10 மணிக்கு முன்னாடி எனக்கு வந்து சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து இப்போ உள்ளி வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய உள்ளி. இதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகா வேண்டாம், நம்ம வந்து அதுக்கு மிளகா பொடி சேர்ப்போம். ஸோ இதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து நேற்று ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். 20 வயசுலேருந்து ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து டியூட்டியில் இருக்கும்போது ஒரு பையன் ஃபஸ்ட்டு ஒரு 17 வயசுலேருந்து ஒரு பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் 17-16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அவனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவோம், உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவனால் அக்செப்ட் பண்ண முடியலை. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே அவன் ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருந்தானா. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சு. ஓகே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப இதாகிடுச்சு. இன்னொரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ அதே மாதிரி ஒரு 21 வயசு பையன், அதுவும் எங்களை மாதிரி பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்ருக்கான். இங்கே மார்த்தாண்டத்துலேருந்து பக்கத்தில் குலசேகரத்தில் வந்து காலேஜ் இருக்குது, அங்கே தான் படிச்சுட்ருக்கான். அவங்க அண்ணனும் நர்ஸ் தான். ஸோ இவனுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம்னா, நெஞ்சு வலியா 21 வயசா, சும்மா கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இசிஜியில் ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு, எக்கோவில் சேஞ்சஸ் இருக்குது, ரொம்ப சிவியர் பெயினாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் கடாயை வச்சுட்டேன். கடாய் வந்து காய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றும் போது என்னாச்சு, இந்த பாட்டில் உள்ள எண்ணெய் காலி ஆகிடுச்சு. ஸோ காலி ஆனதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு இதில் ஊற்றினதும் இது அந்த பாட்டிலோட ஃப்ரண்ட் மேலே ஒரு இது இருக்கும்ல பேப்பர், அதை எடுத்துட்டேன். ஸோ அந்த ஓட்டை நல்ல பெருசானோன்னா எண்ணெய் டமார்னு எல்லாமே உள்ளே விழுந்துச்சு. ஸோ அதை திரும்ப எண்ணெயை மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் கடுகு போட்டு வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய உள்ளியும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் தக்காளி போடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது மசாலா போடணும். அப்போ வந்து அந்த பையன் வந்து 21 வயசு பையனை வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு வந்து கீழே கேஷுவாலிட்டிலேருந்து ஒரு எமர்ஜென்சி எம்ஐ இருக்குது, ஆண்ட்ரோவால் எம்ஐ முன்பக்கரத்துக்குள்ளே அடைச்சிருக்கு. அப்படின்னா இசிஜியிலே சேஞ்சஸ் தெரியும், எந்த சைடு அடைச்சிருக்கோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வேவ் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம்,
எங்களுக்கு வந்து அங்கே ரெடி பண்ணிட்டு இருப்போம், கேத்லாப் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையனுக்கு இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்போ அந்த பையனுக்கு டாக்டர் வந்து கேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ பார்த்தானா எங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. என்னன்னா அந்த பையனுக்கு முன்பக்க ரத்த குழாய் ஆன்டீரியர் டிசெண்டிங் இந்த எல்ஐடின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்ட்ரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பிளாக். அதான் வந்து முன்பக்க ஹார்ட்டுக்கு போகிற சப்ளை பண்ணுறது. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த பையன் ஒரு ஸ்மோக்கிங் இல்லை, ஆல்கஹாலிக் இல்லை, டயபெட்டிக் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, எந்த ஹேபிட்டுமே இல்லை அவனுக்கு. ஸோ வந்து என்ன ரீசனாக இருக்கும் ஒரு நர்ஸு அந்த பையனும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிற பையன் தான், எப்படி இது ஆச்சு எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாகவே கேட்டுட்டு. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இப்போ கோவிட்னால எல்லாம் வருது இல்லை ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது எனக்கு. ஸோ அப்போ அந்த பையனுக்கு கோவிடும் வரலையாம். அப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியுமே இல்லை, யாருக்குமே ஹார்ட் அட்டாக்கும் இல்லை. ஸோ லாஸ்ட்டில் வந்து அவனோட இதில் பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைலில் அவன் என்னென்னா ஃபுல்லாகவே அன்ஹெல்த்தி டயட், இந்த பீஸா பர்கரு இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டு அவனுக்கு வந்து இது ரீசனே இதுதான். அவனுக்கு அன்ஹெல்த்தி டயட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதனால் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உடனே வந்து ஸ்டெண்ட் போட்டு அப்புறம் வந்து த்ராம்போசெக்ஷன் ஃபுல் த்ராம்போசம் எடுக்கிற த்ராம்போசெக்ஷன்லாம் பண்ணி அப்புறம் ஸ்டெண்ட் போட்டு அப்புறம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பையன் நல்லா தான் இருக்கிறான். இப்போ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கான். லைஃப் லாங் வந்து நம்ம வந்து கார்டியக் ப்ராப்ளம் இருந்தால் மெடிசன் எடுக்கணும். ஸோ அதுதான் சரியா. உள்ளி வந்து நல்ல வேகிற வரைக்கும் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த வரைக்கும் நம்ம வந்து இந்த உள்ளியை நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம். தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நம்ம தான் நம்மளோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கணும். எவ்வளோ தூரம், ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் நம்ம லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணுன்னா நம்ம தான் நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கணும். எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட ஹெல்த்தியாக வந்து சாப்பாடு எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து எடுத்துக்கணும். அப்புறம் நல்லா தூங்கணும். ஸோ இதுதான் திரும்ப ரிப்பீட்டாக என்ன சொல்கிறதுக்கு. ஏன் நான் வேலையை விட்டேங்கன்னா, நம்மளே நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறோம். அவங்களே ஸ்ட்ரெஸ்னால கூட ஒரு பொண்ணுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம உடம்பை பார்த்துக்காம அப்படியே பைசா சம்பாதிக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு கரியருக்கு ரொம்ப தேவை பைசா இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி எவ்வளோ தூரம் ஓடுறதுக்கு. நம்மளும் ஒரு மிஷின் மாதிரி ஓட முடியாதுல்ல. ஸோ நமக்கும் ஒரு உயிர் இருக்குது, நமக்கும் ஒரு உடம்பு இருக்குது, நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பைசா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேலையை விட்டது. ஸோ இப்போ வந்து தக்காளி எல்லாம் உள்ளி எல்லாம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டு அது வந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு அடுத்து வந்து மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி போட்டு மிளகா பொடி கொஞ்சமாக போடுங்க. அடுத்து கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணும். மசாலாவில் வந்து இந்த உள்ளி தக்காளியில் வந்து இந்த மசாலா நல்லா பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும்ல, அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ இது வந்து கரம் மசாலா. இதுக்கு அடுத்து சிக்கன் மசாலா போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சரி, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சட்டியில் கொஞ்சம் மசாலாலாம் பிடிச்சிருக்குல்ல. ஸோ இதெல்லாம் போகிறதுக்கு தான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இந்த கொஞ்சம் வேக விடணும். அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் பெரிய பீஸாக சில தக்காளி இருக்கும். என் பிள்ளைங்கள்லாம் பொறுக்கி வச்சிடும். தக்காளி எது உள்ளி எது அதெல்லாம் தனியாக பொறுக்கிடும். அதுக்காக அதை கொத்தி விட்டு கொஞ்சம் நல்ல பொடிசாக இருந்தால் தெரியாது அவங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் நல்லா கொத்தி விட்டு இதை நான் உப்பு பார்த்தேன், எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் உப்பு போட்டுட்டு முட்டையும் அடுத்து உடச்சி ஊற்றணும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை உப்பு போட்டுக்கிட்டேன். இதுதான் கொத்தி விட்டணும். இல்லைன்னா அந்த பிள்ளைங்க வந்து இந்த கருவேப்பிலை தனியாக பறக்கி வச்சிடும், உள்ளி தனியாக பறக்கி வச்சிடும், தக்காளி தனியாக எல்லாம் அப்படி தான் பண்ணுவேன் என் பிள்ளைங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே பறக்கி வச்சிட்ருக்கேன். இந்த கொத்தி விட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, என்ன பண்ணலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது ஐடியாஸ் தேவை அப்படின்னா நீங்கள் எனக்கு என்னோடய வீடியோஸ்கள்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரியா? இப்போ நான் வந்து 2 முட்டை அதுக்கு உடச்சி ஊற்றுறேன்.
அடைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை வேகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சரியா? இது நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போட்டுட்டேன்ல, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் மல்லி இலை போடணும். கொஞ்சமாக நல்ல சின்ன சின்ன இதாக பீஸாக கட் பண்ணி அப்புறம் லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி விடலாம். என்கிட்ட மல்லி இலை இல்லை, தீர்ந்துருச்சு. வாங்கி தர ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போயிட்டாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லி இலை போடலை. மல்லி இலை போட்டால் இன்னும் வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல ஸ்மெல், நல்ல மணமாகவும் இருக்கும். சரி, அதுக்காக தான். நீங்கள் உப்பு பார்த்துட்டு கரெக்டாக உங்கள் உப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த முட்டை வந்து வேகணும். அது இல்லைன்னா வந்து வந்து திருன்னு முட்டை தெரிகிற மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா அந்த மசாலாவை கிண்டி விடுங்க. சரியா? இது வந்து எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா முட்டை பொடி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியலை எனக்கு. நீங்கள் என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லுவீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து எப்போவுமே நான்வெஜ் எடுப்போம். ஸோ இன்றைக்கி எப்போவுமே எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் நான் மீன் கொண்டு வருவேன். சில டைம் இங்கே ராமன்புதூரில் உள்ள மீன் மார்க்கெட்டில் வாங்கிடுவோம், பக்கத்தில் அது இருக்குது. ஸோ அதனால் இது இன்றைக்கி இப்போ மீன் இல்லை, தீர்ந்துருச்சு. இருந்த மீனெல்லாம் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி அதனால் வெஜ்ஜு தான். மேக்ஸிமம் நாங்கள் வெஜ்ஜே அதிகமாக அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் யாருமே அதிகமாக வந்து இப்போ இங்கே பீப்புள்ஸ் வந்து டெய்லி வந்து நான்வெஜ் இருக்கணும், அந்த ஃபிஷ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுற்றி வந்து கடல் கிராமங்கள் தானே இருக்குது, அதனால். ஸோ இன்றைக்கி வந்து இல்லை, ஃபிஷ் இல்லை.